பழங்காலத்துல நிறைய இருக்குதுன்னு பாக்குறோம். அதுல காப்பியங்கள் இருந்தது. அந்த காப்பியங்கள் 50 காப்பியங்களுக்கு 5 காப்பியங்கள் இருக்கு. இப்ப நாம பார்க்க போறது 50 காப்பியங்கள். அந்த 50 காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. இதை நீங்க எல்லாம் நல்லா எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. கால்ல எல்லாரும் என்ன போடுவாங்க? கொலுசு போடுவாங்க. ஆனா பழைய காலத்துல அதுக்கு பேரு கால் சிலம்பு. அப்ப கால்ல நீர் அணிக்கு பேர் என்ன? சிலம்பு. சிலப்பதிகாரம். அடுத்தது மணிமேகலை. கழுத்துல அணிகிறோம் இல்லையா மணி, அந்த மணியை பத்தி பேசக்கூடிய அதிகாரம் தான் மணிமேகலை. அப்ப மணியாபதி கையில இருக்க வளையல நான் வச்சுட்டீங்க, வளையாபதி. குண்டலகேசி நல்ல பெருசு பெருசா போட்டுக்கிறோம். நம்ம அந்த குட்டியா போட்டு வந்து இன்னைக்கு குண்டலகேசி. அப்போ இது நாம வச்சுக்கிறோம். அடுத்தது சீவக சிந்தாமணி. எல்லாம் போட்டுட்டு நல்லா சீவி அப்படி சிங்க வச்சா சீவக சிந்தாமணி. இப்ப 50 காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. யாராவது வந்து நான் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுறீங்களா? வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க யாராவது வந்து ஒருத்தவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யார் வரீங்க? வாங்க. அப்படி யாருக்கும் இந்த இப்படி எடுத்த டாபிக் இப்படி சொல்லி கொடுத்தது யாருக்கு புரியலையா? அப்ப வந்து யாராவது வந்து சொல்லணும்ல, புரிஞ்ச குழந்தைங்க வந்து சொல்லலாம். யார் வரீங்க? யாரும் வந்து வாங்க. யார் வரீங்கன்னு யாருக்கும் வரலையா? யாருக்கும் பிடிக்கலையா? அகைன் மறுபடியும் ஒரு அவசர சொல்றேன். மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. இப்ப 50 காப்பியங்கள் யாருமே மறக்க மாட்டீங்கல்ல? வெரி குட். ரொம்ப அருமையா இந்த டாபிக்கை கவனிச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். சிந்தாமணி. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க பாருங்க.